ஈரோடு துக்கன் மஜ்லிஸ் சிஸ்தியா சேனல் சேலம். نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. ஸலாத்தும் ஸலாமும் இருலோகத்தின் தலைவர் சய்யிதுல் அன்பியா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், முஹத்திஸீன்கள், ஃபஸீரீன்கள், முஜ்தஹிதீன்கள், இமாம்கள், ஷேகுமார்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நம்மவர்கள் பூரா உம்மத்தின் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வால் நேரடியாக பாதுகாக்கக்கூடிய ஒன்று இந்த குர்ஆனாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த குர்ஆன் மறுமை நாள் வரைக்கும் சவால் விட்டு கொண்டிருக்கிறது. என்னை போன்று ஒன்றை யாராவது கொண்டு வர முடியுமா என்று கியாமத் நாள் வரைக்கும் சவால் விட்டு கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் யாரும் அதற்காக வேண்டி பிறந்து வரவில்லை. எத்தனையோ கவிஞர்கள் உலகத்தில் தோன்றினார்கள். எல்லோருமே குர்ஆனுக்கு முன்னால இயலாமல் ஆகிவிட்டார்கள். மோஜிசா என்று சொன்னாலேயே பிறரை இயலாமையில் ஆக்கக்கூடிய ஒன்று என்பது அது அர்த்தம். அந்த அற்புதமான ஒன்றை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். இந்த குர்ஆனுக்கு பெயரு கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம் என்று ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேச்சு என்று அர்த்தம். ஒரு மனிதன் அல்லாஹ்விட பேசணும்னு ஆசைப்பட்டாக்க குர்ஆன் ஓதுனா போதும், அல்லாஹ்விட பேசிட்டேன்னு அர்த்தம். அந்த அல்லாஹ்விட பேசிட்டேங்கிற ஒரு நிலை எப்போ வரும் அப்படின்னு கேட்டாக்க ஆன்மீகத்துல பொய்யங்களையும் பெற்றிருந்தால்தான் அது கிடைக்கும், இல்லைன்னா கிடையாது. ஆனால் ஓதலாம். பார்த்து ஓதுனா நன்மை உண்டு, பார்க்காம ஓதுனா நன்மை உண்டு, அதை பற்றி பிறகு எடுத்துதான் நன்மை உண்டு, அதை பிறருடைய காதால் அதை கேட்டால் நன்மை உண்டு, எல்லாத்துக்கும் நன்மை உண்டு. அல்லாஹ் உலகத்துல சில விஷயங்களை பார்த்தாலே நன்மை உண்டாக்கும். அதுல ஒன்று காமத்துல்லாவை பார்த்தா நன்மை கிடைக்கும், பார்த்ததே நன்மை உண்டு. இரண்டாவது, நம்முடைய பெற்றோர்களை வயது உயர்ந்த காலத்துல அவருக்கு ஹித்மத் செய்து அவங்க துஆவோடு நாம் உட்கார்ந்து அவர் பார்த்தா அதுக்கும் நன்மை உண்டு. மூணாவதாக குர்ஆன். குர்ஆனை பார்த்து கொண்டே இருந்தாலும் நன்மை உண்டு, அது சந்தேகமே இல்லை. ஆனால் அது உச்சகட்ட நிலை என்ன சொன்னா அல்லாஹ் அவர்கிட்ட பேசுறது. அந்த பேசக்கூடிய பார்க்க எப்ப கிடைக்கும் அது தெரியாது. ஒரு மனிதர் நிறைய குரான் ஒட்டியிருக்காரு. ஷேகிட்ட பைத் வாங்கினார். பைத் வாங்கினோடனே அவங்க முதல் போட்ட உத்தரவு என்னன்னாக்கா நீ குரான் ஓதக்கூடாதுன்னா அவருக்கு கர்ம சகடா போச்சு. என்னடா அது, நம்ம எப்போ பார்த்தாலும் குரான் ஓதிட்டே இருக்கோம், நம்மளை மக்கள் மத்தியில் சாமி குரான் பேர் சொல்லிட்டாங்க, எப்போதும் 27 குரான் ஓதிட்டே இருக்கோம், இவர் ஓதக்கூடாது சொல்லிட்டாரு அப்படிங்கிறது அவருக்கு மனசுல கொஞ்சம் வருத்தம். இருந்தாலும் கூட ஷேகுடைய உத்தரவுக்கு மீறக்கூடாத காட்டு ஓதல. அவரு ஷேகுட சொல்லக்கூடிய அமல்களை செஞ்சுட்டு வந்தார். கொஞ்ச நாள் போச்சு, நல்ல அமல் செஞ்சாரு. காரணம் தஸ்பி ஓதுனாரு, இஸ்மதாத்து ஓதுனாரு, தாஜித் ஓதுனாரு, பாரதஸ்பி செய்தாரு, பாசம் செய்தாரு. இதுல ஒரு நிலை வந்த உடனே அப்படி சொன்னாங்க, இப்ப குரான் ஓதுவாங்க.
அப்ப குரான் அவர் ஓத ஆரம்பிச்சாரு. ஓத ஓத அல்லாஹ்விடத்தில் நேரடியாக பேசுற மாதிரியே அவருக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு. அல்லாஹ் அக்பர், இதுக்கு முன்னாடி ஓதுறதே இல்லையே, இப்பதான் நம்ம ஓதுறோம் அப்படின்ட்டு அவர் மனசுல நடந்துக்கிட்டு ஷேகுடம் தடுத்தது நல்லதா போச்சு, பக்குவப்படுத்தி முயற்சி கொடுக்குறாங்க. உண்மைதான். ஷேகு ஒரு வார்த்தை சொன்னாக்கா 1000 ஆண்டுகள் இருக்கும். ஆனால் அது நமக்கு புரியாது. அறிவாந்தத்துக்கு அறிவில் ஒன்று சொல்லும், ஆனால் அல்லாவுடைய நாட்டில் ஒன்று இருக்குது. ஏன் இப்படி செஞ்சாங்கிறது அவங்களுக்கு தெரியும். சரி, இந்த குரானை பாதுகாக்கிறது அல்லாவுடைய பொறுப்பு எடுத்துருக்கிறாங்க. எப்படி பாதுகாக்கிறாங்க? இன்னைக்கு கூட பையன் அறிந்து சொன்னாங்க 3 விஷயத்தை அல்லா பாதுகாக்கிறான்னு போட்டு. ஒன்று காமத்துள்ள பாதுகாக்கிற பொறுப்பு அல்லா எழுதிட்டான். 2 நபிமார்களை பாதுகாக்க பொறுப்பா இருக்கான். நபிமார்களை சொல்லலாம் மட்டுமல்ல, அவர் சொல்ல நான் சொன்னது நபிமார்கள் எல்லாருமே மகசூல்கள், பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள். காரணம் என்னன்னாக்கா சொர்க்கத்துடைய மண்ணால் படைக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். அதனால அவங்க யாருமே தப்பு செய்வதில்லை. சில தப்புகள் தப்பு மாதிரி தெரியும், ஆனால் அது நம்முடைய பார்வை தான், நம்முடைய பார்வை தான். ஆனா அல்லாவுடைய நெருக்கமானவர்களுக்கு அது பாவமா தெரியலாம், ஆனால் அது பாவம் இல்லை. என்ன சொன்னாங்க கிராமலாம்? அவர் கேட்டாங்க, அந்த பெரிய சிறையில உடைச்சி அனுப்பான். அவர் கேட்டாங்க, நேரடி பருக்கலாமா பெரிய சிறை உடைச்சிட்டு? ஏன் அவங்க அறிவு மறதுக்காக சொன்னாங்க. எப்படி சிலை ஒரு பெரிய சிலை சின்னத்தில் உடைக்கும் அப்படின்னு மக்களுக்கு சிந்திப்பதாக சொன்னாங்க. ஆனா நம்முடைய பார்வை பொய்ய இல்லை, அவங்களுடைய பார்வையில் ஒரு அரபில் ஒரு பழமொழி இருக்குது, ஹசனாத்துல் அபராரி செய்யாத்துல் முகரபி. நல்லவர்களுடைய நல்ல அமல்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களுக்கு அது தீங்காக முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பெரிய சிலரை அதை உடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லு நம்ம கூட சாதாரணவர்களுக்கு ஜாயிஸ். அது அவங்க கூட சொல்லக்கூடாது. அதனால அவங்க என்ன பண்றாங்க, நான் பெரிய பொய் சொல்லிட்டேன், நான் அல்லாத சிபாத்துக்கு நான் கருதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, இது வேற சிவர. ஆனா இது அவங்களுக்கு பாவத்திற்கு சேர்க்கப்படுமா அப்படின்னாக்க, சதியத்துடைய அடிப்படையில நபிமார்கள் எல்லாருமே பாதுகாக்கப்பட்டவர்கள், பாவத்தை பாதுகாக்கப்பட்டவங்க. அப்படித்தான் நம்மளுடைய கொள்கையை அங்கீதான் தான். மகசூல்கள் பாவத்திற்கு பாதுகாக்கப்பட்டவர்கள். அவுளியாக்கள் எப்படி? அவுளியாக்களும் பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள் தான். ஆனா அவங்க அமல் செய்து கொண்டே இருப்பது. அவங்க அமல் செய்யணும், அல்லது அவங்க முறியதுங்கள் அமல் செய்து அவர் பாதுகாக்கணும். இப்படி 2ல ஏதாவது ஒண்ணு இருந்தா தான் அந்த அவுளியாக்களை அல்லாஹ் பாதுகாப்பான். இவங்களுக்கு கொஞ்சமாவது மாற்றமான ஒரு செயல் வந்துச்சாலே தூக்கி எடுத்துடும். நபிமார்கள் அப்படி இல்லை. நன்மகளை கடைசி நபிதான். ஏன் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அந்த அடிப்படையில குர்ஆனை அல்லாஹ் தான் நேரடி பொறுப்பெடுத்துட்டான் பாதுகாப்பு. தௌராத் இன்ஜில் வேதத்தில் ஆரம்பிச்சு அதெல்லாம் பொறுப்பெடுத்து வரல. மக்கள் எல்லாது காண்தோடித்தனமா மாத்திட்டாங்க. 6 பணக்கான கொண்டு, ஏழை கொண்டு, வசதிகளை கொண்டு, வசதிதான் கொண்டு, அப்படிதாங்க சட்டத்தை மாத்திட்டாங்க. பணக்காரத்தை கை வெட்டக்கூடாது, ஏழைகளை கை வெட்டணும் அப்படின்னு அவங்க மாத்திட்டாங்க. ஆனா குர்ஆன் அப்படி அல்ல, எல்லா காலத்துக்கும் பொருத்தமான ஒன்று. இதை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் 5 பட்டாளத்தை இந்த உலகத்தை நியமிச்சிட்டான். இப்ப அல்லாஹ் பாதுகாப்பதற்கு இந்த 5 பட்டாளத்துல ஒரு பட்டாளமாக நாம் இருக்க வேணும். இருந்தால்தான் நாம் சொல்லிக்கொள்ளலாம் அல்லாஹ்வுடைய பட்டாளத்தில் நாம் வருவார் என்று சொல்ல முடியும். எப்படி அப்படின்னாக்க, அதுக்கு கிதாபில் விளக்க அழகா எழுதுறாங்க. ஒன்றும் அந்த குர்ஆனை பாதுகாப்பதற்கு முதலில் என்னன்னாக்க, காரியில் குர்ஆனை ஓதக்கூடியவர்கள். அதை மனப்பாடம் ஓதுறாலும் சரி, அல்லது ஹிப்ஸ் பரப்பராக பதிப்பரம் ஓதுறாலும் சரி, சாதாரண ஓதுறாலும் சரி. ஆனால் இவர் ஓதுவதை கொண்டு அல்ல குர்ஆன் பாதுகாக்க.
இது உண்மை. நிறைய அவுளியாக்கள் வந்து குரானை ஓதிக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் அதன் மூலமாகவும் பாதுகாப்பான். குரானை ஓதுறது ஒரு இருக்கட்டும், குரானுக்கு மரியாதை செய்தாலும் பாதுகாப்பாளர். ஏற்கனவே நான் சொல்லிங்க, உறவுகள் போதை பொன்னாடியில கிட்டாமில் ஒரு சத்தத்தை எழுதுறாங்க. என்ன சத்தம்? உங்களுக்கு தெரிஞ்ச சத்தம் எல்லாமே. அப்போ அந்த பக்கத்துல வந்து ஒரு பயணிகள் வந்துட்டு இருந்தாங்க. ஒரே டைம் ஆச்சு, எங்கே திருவுறது அப்படின்ட்டு தன்மாடி இருக்கும்போது ஒரு இந்து வீடு. அவங்க சொல்கிறாங்க, உங்களை பார்த்தவங்க சொல்கிறாங்க, ஏங்க தொழிற்காண்டி இடம் தன்மாரி பண்ணிங்களா, வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க, சுத்தமான தண்ணி கைப்படாத தண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்காக வேண்டி. ஆமாம், புதுசாக ஒரு துப்பட்டி வாங்கி வச்சுருக்கேன், அதை விரிச்சு நீங்கள் தொடுத்துக்கலான்னு. அவங்களுக்கு ஆசையாக போச்சு. ஒரு இந்து இவ்வளவு மரியாதை சொல்கிறாரு அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்க. ஓசிதாங்க தொழுதாங்க, தொழுது குரான் கொடுத்தாரு அவர். உடனே அவருடைய மேலே பார்த்தாங்க. எப்படின்னு கேட்டாங்க. அவர் சொல்றாரு, இந்த வீடு வந்து ஒரு முஸ்லீமுடைய வீடு, அதை நாங்கள் விலைக்கு வாங்கினோம். விலைக்கு வாங்கும்போது பெரிய மேல உயரத்தில் வந்து இப்போ குரான் வேதத்தை பார்த்தேன். அதை பார்த்துட்டு எனக்கு மரியாதை வந்துருச்சு. ஆனால் அதை சரியான பராமரிக்க வச்சுருந்தாங்க. என்னுடைய எங்களுக்கு வந்து அதை பராமரிக்கணும் அப்படின்னு பட்டு துணி வாங்கி கொண்டு வந்து அதை நல்லா சுத்தம் பண்ணி அதை சுற்றி நான் மேலே வச்சுட்டேன். ஆனால் எனக்கு டெய்லி இதால் வியாபாரத்துக்கு போகும்போது அந்த வேதத்தை எடுத்து கண்ணில் ஒத்த கொடுத்து வாயில் முத்து கொடுத்து அதை வச்சு போவேன். அந்த இதுதான் எனக்கு அந்த புண்ணியத்தினால நான் பெரிய பணக்காரர் ஆகிட்டேன் அப்படின்னு அவர் சொன்னாங்க. பாருங்க, மாற்று மதத்தை சார்ந்த ஒருவனுக்கு குரானுக்கு மரியாதை செய்தனால மிகப்பெரிய கண்ணியை கொடுக்குறான்னு சொன்னாங்க. குரானை ஓதக்கூடியவனுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடாது. அப்ப குரானை ஓதிக்கொண்டே இருந்தோம்னாக்கா பெரிய மரணத்தில் இருக்குது. அதற்கு சுஃபியான் சௌரத்துலாரி அவங்க காலத்துல ஒரு பெண்மணி மௌத்தாயிட்டான். உடனே உங்களுக்கு கனவுல சொல்லப்படுது, சுஃபியான் அந்த பெண்ணை எடுத்து அடைமணிக்கு அப்படின்னு பார்த்தாங்க. இல்லை, அது ஒரு பெண்ணா இருக்குது, அந்த பெண் யாரு அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. அப்படியே யாருமே இல்லைன்னுட்டாங்க. இல்லை, எனக்கு கனவு வந்தது பொய்யாகாது. அவுளியாக்களுக்கு பழகக்கூடிய சில கனவுகள் உண்மையாக இருக்கும். அதனால் அவங்க தேடுறாங்க கூட ஊருக்கு வெளியே ஒரு குடிசையில் அந்த பெண்களுடைய ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் ஒரு பைத்தியக்கார பெண்மணி, பட்டத்தறியானவன், கேவலமாக இருப்பா, அவரே மௌத்தா போயிட்டான். உடனே கேட்குறாங்க, இந்த பெண்மணி எப்படி மௌத்தானாங்க? இந்த பெண் என்ன கண்ணு இருந்துச்சு? இந்த பைத்தியக்காரி டெய்லி வீட்டில் ஊட்ட பிச்சை எடுத்துட்டு இருப்பா. ஆனால் இவங்க ஒரு நல்ல ஒரு பழக்கம் இருந்துச்சு. கைகாலை கழுவிட்டு நம்ம வேதத்தை குரான் எடுத்து வச்சு சொல்லுவா, ஹாதா கலாம் ரப்பி ஹாதா ஹக்குன், இது என் ரப்புடைய கலாம், இது உண்மையானதாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே கையை சொல்லுவா. கொஞ்ச நேரம் செய்வா, டெய்லி செய்வா. அந்த இது அந்த பெண் தெரிஞ்சு பல்லால வகை அந்த பழக்கமே இல்லை. அப்போதான் சொன்னாங்க, சுஜியாவது சொல்றாங்க, இந்த பழக்கத்தினால அல்லாஹ் அந்த பெண்ணை பொருந்தி கொண்டு என்னை எடுத்து அடக்க செய்யப்படி எனக்கு புத்தகம் கொடுக்கலாம். சுஜியாவது ஒரு யாருக்கு அவங்க வந்து அபுவதி பண்ணக்கூடிய பிரதான மாணவர்கள் அவங்க கொடுத்தவங்க. அவர் பின்னாடி பெரிய ஒரு கூட்டமே இருக்குது. அவங்க பெரிய ஒரு இமாம் அவங்க வந்து, ஆனால் இவங்க வரலாறு பெரிய கூட்டம் பின்னாடி வந்துச்சு. அப்போ அந்த பெண்ணை எடுத்து அடக்கம் முன்னாடி கூட வந்தாங்க. கிதாபில் எழுதுறாங்க, ஒரு ஜனாதாவில் 40 பேர் தொழிலாளிகள் கலந்து கொண்டா அந்த ஜனாசா சுருக்கமாக 100 பேர் கலந்து கொண்டாங்க. இன்னும் வந்து எந்த ஒரு கேள்விகளுக்கு இல்லாமல் சுருக்கத்தில் போவாங்க அப்படிங்கிறாங்க. அதனால நிறைய பேர் சொன்னாங்க, ஒரு ஜமாத் துணைக்கு பின்னாடி கூட அடைப்போம், தொழில் பின்னாடி கூட போனாக்கா நிறைய பேர் ஜமாத் தருவாங்க, பெரிய பழக்கத்து இருக்கா அப்படின்னு அந்த ஜனாதா இருக்கா அப்படின்னு சில பேர் ஆச்சுனாங்க. சரி, எப்படி சொன்னாலும் சரி. ஆனால் 100 பேர் கலந்துனாக்கா அது பெரிய பழக்கத்தாது, அதான் ரொம்ப சாக்கிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு அதிசயம் இருக்குது. அது என்னன்னு சொல்ல முடியாது. ஒரு வாரத்தில் மந்திரசில் அதிசயில் ஓதி முடிஞ்சு பாடத்திருந்தான் பாடலுக்கு 7ஆம் தர மாணவர்கள் ஓதி இருந்தேன்.
சரி ஹைர். ஆக அந்த பெண்மணி எடுத்த அடக்கதியின்படி அல்லாஹ் இவனுக்கு உத்தரவு போட்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னவனே சொன்னாங்க. இந்த பெண்ணுடைய இந்த நல்ல ஒரு பழக்கத்தினாலதான் அல்லாஹ் என்னுடைய கடவுளை உத்தரவு போட்டு அந்த பெண்ணை எடுத்து அடக்கும்படி போட்டிருக்கிறான். குர்ஆனை ஓத தெரியாத பெண்மணி கையில் எடுத்து அதை பார்த்து இது அல்லாஹ்வுடைய நம்முடைய கலாம் வந்தாங்க மரியாதை செய்து கையால் உதவு செய்து விட்டு அதை சொல்லாம சொன்னா அது ஓத தெரியாதவர்களுக்கு தான் சட்டம். ஓத தெரிஞ்சா ஓதித்தியாகணும். ஆனா சீக்கிரமா ஓதி பழகிக்கும். அதை லேட் பண்ணோம் கஷ்டம். இல்ல எனக்கு சகடமா இருக்குது எனக்கு எதாவது சொல்லுவாங்க அப்படின்னாக்க நம்ம நஷ்டம் முன்னேற முடியாது. குர்ஆனை நல்ல ஓதுறதுக்குள்ள முயற்சிகள் நம்மகிட்ட இருந்துச்சுனாக்க ஆண்களிடத்திலையும் முன்னேற முடியும். இது இல்லைன்னாக்க நிறைய பேர் பார்த்துருக்கோம், செய்திகள் சொல்லிக்கிறாங்க அவனுக்கு குர்ஆன் ஓத தெரிய மாட்டேங்குது. ஆனா பேருக்காம அவங்க உண்மையா போலீஸ் அவங்க உண்மையில் அவங்களுக்கு குர்ஆனை ஓத தெரியணும். குர்ஆன் அதை ஆயுள் சொல்லி பயான் செய்யணும். அது கூட செய்ய பரவாயில்லை. குர்ஆனை ஓத தெரிஞ்சாலே போதும் தான். ஆனா ஓத தெரியல பிரிவாச்சு. ஆனா குர்ஆனை பாதுகாப்பதற்கு முதலீடு என்னன்னாக்க காரியம் குர்ஆன் ஓத தெரியல. இரண்டாவது சொல்றாங்க ஹாஃபிதுல் குர்ஆன், குர்ஆனை மனப்பாடம் பண்ணக்கூடியவர்கள். யாரும் ஒரு தப்பு செஞ்ச முடியாது. செஞ்சா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மனிதனுடைய உள்ளத்துல குர்ஆன் இருக்கு. எவனா ஒரு குர்ஆன் ஒரு தவறை மாத்தினா கூட கண்டுபிடிச்சு போயிடுவான். காரணம் இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, நாம் விருப்பத்திற்கு பாதுகாப்பதற்கு. ஆக அந்த பாதுகாப்புடைய பொறுப்புல முதல் கூட காலை கூட இரண்டாவது ஹாஃபிதுல் குர்ஆன். நிறைய விளக்கம் சொல்லலாம், ஆனா சொல்றதுக்கு நேரம் இல்லை. அதனால ஹாஃபிதுல் குர்ஆன் இரண்டாவது. மூணாவது ஆலிமுல் குர்ஆன், குர்ஆனுடைய அர்த்தத்தை தெரிந்தவர்கள். ஏதாவது குர்ஆனுக்கு எவனா தவற அர்த்தம் தெரிஞ்சா அங்கே குறைஞ்சான், அங்கே குறைஞ்சான். ஒரு தெரிஞ்சாரு அக்கைமு சலாத்தான் சொன்னார். அக்கைமு சலாத் எப்படி எழுதணும்? சலாத்துக்கு சாது லாது வாவு தே அப்படி எழுதணும். இதுக்கு ரெண்டு அர்த்தம் செய்யலாம். நல்லா அந்த குர்ஆன் சிலருக்கு நேர்வழி காட்டும், சிலர் வழிகாட்டு ஆக்கிட்டு இருக்கணும். அந்த மாதிரி நல்ல சிந்தனையோடு செய்யக்கூடிய செயல்படக்கூடியவர்களுக்கு நல்ல வழிகாட்டும். போன புதிய போனாலும் புதிய வழிக்கும். அந்த அத்தையும் சலாத்து என்ன அர்த்தம்? அவனாக்க அவருக்கு போன புதிய சொன்ன அத்தையும் சலாத்தை நின்று ஓதுங்க. நல்லா பண்ண ரசூலுல்லாஹி சலாத்து ஓதுவத நின்று ஓதுவே அப்படின்ட்டு அவன் அனுமதினான். நம்ம என்ன சொல்றோம்னாக்க அத்தையும் சலாத்து தொழுகையை அந்த வக்தில் சரியாக நிலைநாட்டுங்கள். அதுக்கு அர்த்தம் வேற அர்த்தம். யாரையும் நல்லவன் சொல்ல முடியும், கெட்டவன் 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 சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய ஆயத்துக்கள் வருது. ஆயத்துக்கள் தப்பா செய்யணும். என்னதுன்னா ஒருத்தர் நீங்க போதும் தொழில் தகவல் அந்த சுகாரான்னு இருக்குது. அந்த சுகாவை எடுத்துட்டான் எடுத்துக்கொடு அதான் தகவல் தொழில் எதிர்க்காதீங்க. அதான் அதான் தொழில் நான் தோவாடி ஆகிட்டான். ஒருத்தர் போன நாங்கள் ஒரு பெரிய செயல்பட்டு போனோம். அவன் கேட்டதுக்கு நான் தான் போதும், என்னுடைய முடிவில் தொழில் தேவையில்லை. ஆமா என்ன தொழில் போகிட்டான். நாங்கள் ஒரு 10 வருடமாக போனோம். அவனை போய் சண்டை போட்டோம். ஆனால் உனக்கு அறிவில் அவனுக்கு அதான் ரசூலாக்கே தொழில் மன்னிப்பு கிடையாது, அவனுக்கு மூணு மதிப்பு கிடையாது. நீ செய்யவிட்டு அவனை கூப்பிட்டு வச்சு ஜமாத்தில் உட்கார வச்சு புத்தகத்தை கூப்பிட்டு எல்லாத்தையும் வந்து வர வச்சு அவன் மன்னிப்பு வச்சோம். நாங்கள் உலகங்கள சேர்ந்து உலகாக செய்கிற வேலை இது ஏன் உலகாக தெரியும், தப்பு செய்யலான்னு தெரியும். உடனே புரிஞ்சு கண்டிச்சிட்டோம். நாங்கள் ஏன்னா அங்கே 10 பேர் நாட்டை ஜமாத்தோட சேலம் மாவட்ட ஜமாத்தோட தலைவர் 10 பேர் கூட்டு பண்ணி அந்த ஊருக்கு கூட்டு போய் அவனை மன்னிப்பு வச்சோம். சரி, ஏன் சொல்லுவாங்க? குர்ஆன் ஆயத்துக்கு தவறுதலாக அர்த்தம் செஞ்சாலும் ஆனா அது பார்வைக்கு செய்தாது. அது மாதிரி அதையும் நிலைநாட்டுகள் நின்றுங்க அப்படின்னு வந்திருக்கிறது. அதையும் போது சலாத்துக்கு சலமாத்துன்னு சொல்லணும், சலாத்துன்னு சொல்லணும். அது தொழுகைன்னு சொல்லணும், சலமாத்து சொல்லணும். ரெண்டு ஒரே பார்த்து வாசம் இருக்கும். அந்த அடிப்படையில் ஆலிமுல் குர்ஆன், குர்ஆனை பாதுகாக்கக்கூடியவர்கள் மூணாவது உள்ளவங்க யாரும் ஆலிம்கள். 4வது இடத்துல காத்திருக்குவான்.
குரானை எழுதக்கூடியவங்க. எந்த எழுத்தை எப்படி எழுதணுமோ அப்படி அவங்க எழுதுவாங்க. அது மாற்றம் பண்ணாங்க அவங்களே பிடிக்கப்படுவாங்க. ஒருத்தங்க குரானு, தௌராத்து, இன்ஜீல் எல்லாத்தையும் மாற்றி எழுதினான். மாற்றி எழுதி அழகான ட்ரைனிங் பண்ணி பப்ளிக் உதவிக்கு வரலாம். குரானு, தௌராத்து, இன்ஜீல், ஜபூர் ஆலயம். இன்ஜீல், ஜபூர் நல்லா விட்டு போச்சு. ஆனால் பார்க்கறது கலராக நல்லா இருக்குது. அதனால மாற்றம் விட்டு போச்சு. குரானுக்கு நிறைய வச்சிருந்தான். பார்த்தா ஒரு ஆட்சியை பார்த்தவொடனே யாரு வாங்க கேட்பா, ஏன்னாக்க என் மாற்றி எழுதிருக்காங்க அப்படின்னு அவர் பார்த்தவர் எழுத பார்த்துருக்காரு. விற்கவே இல்லை. அப்பதான் பார்த்தா குரானை உண்மையிலேயே அல்லாவுடைய குறைஞ்சதாதான், அதனால அதை பாதுகாக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. கடைசியில் அவரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஏன் சொல்ல வர அப்படின்னு சொன்னாக்க, எழுதக்கூடிய முறைக்கு இருக்குது. தப்பா இருந்தாலும் ஜபர் ஜெயரப்பிய பண்ணாலும் முடிச்சுடுவோம். ஒரு நோக்கத்தை இருந்தால் முடிச்சுடுவோம். ஏன் காரணம் என்ன? இது அல்லா பொறுப்பேற்றுக்கான், பாதுகாக்க பொறுப்பாகுது. அதனால 4வது இடத்துல உள்ளது காசிப் குர்ஆன். 4 பேர். இந்த 4 பேர் தான் இந்த குர்ஆனை பாதுகாக்கக்கூடியவங்க. இந்த 4 நம்ம இல்லை அப்படின்னாக்க 5வதாக ஒரு பாயிண்ட் சொல்றாங்க, நாசில் குர்ஆன், குர்ஆனுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள். எப்படி குர்ஆனுக்கு உதவிட்டு இருக்காங்க, அவங்க டீ வாங்கி கொடுக்கறது, அவங்க உதவி செய்யறது. எங்க நீங்க எது பாதீங்க எப்ப நாம உங்களுக்கு எல்லாரும் செய்யுது அப்படின்னு சொல்றது. முதல்ல ஹாஃபிஸா சாப்பாடு கொடுக்கறது, அதை ஏதாவது கொடுக்கறது, அது மாதிரி ஹாஃபிஸா பழைய கொடுக்கறது. எதுக்காண்டி? குர்ஆனை பாதுகாக்கக்கூடியவங்க இருக்கிறதுக்காக வேண்டி, வேற நோக்கத்தில் இல்லை. அவருக்கு கொடுத்தா பெருமை கிடைக்கும் அப்படி நினைச்சா போச்சு. குர்ஆனை பாதுகாக்கக்கூடிய இந்த 5வது பயனாக நாசில் குர்ஆன், குர்ஆனுக்கு உதவியாளர்கள். இந்த 5வது கூட்டத்திலேயாவது நம்ம இருக்கணும். 4வது கூட்டத்தில் இருந்தால் சந்தோஷம், அது முடியாது. 3வது கூட்டத்தில் ஆண் குர்ஆன் கஷ்டம் தான், ஹாமிது குர்ஆன் விஷயம் இல்லை. ஆனால் முதலிடத்தில் இருக்கலாம், காரியம் குர்ஆன் இருக்கலாம், அதே போல நாசில் குர்ஆனே இருக்கலாம். எல்லாருமே இருக்க முடியும். ஏன்னா அதிகமாக குர்ஆன் ஓதிட்டா சீக்கிரமா குர்ஆன் ஓதி பழகிக்கலாம். இல்லை நான் அப்புறம் பழகிக்கிறேன் அது நடக்காது. உடனே பேச்சு வரணும். அது மாதிரி செலவு பரவாயில்லை, எவ்வளோ காசு பரவாயில்லை, நான் ஏழையா இருக்கிறேன், எல்லாம் காசு கொடுக்க முடியாது அப்படின்லாம் சொல்றதெல்லாம் காசு ஏற்றுக்க முடியாது. ஏன் ஒரு அர்த்தத்தில் உட்காந்து ஒதுங்க, தப்புதான் இல்லை. அது பேச்சு ஒதுங்க, நேரம் ஒதுங்க, 1 மணி நேரம் ஒதுக்குங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஊதா போதும். ஒரு 3 ஆயத்தை ஓதி பழகினா போதும், ஆட்டோடி வந்துடும். என்ன சொன்னாங்க? குர்ஆன் ஓதுகிற முறை என்னன்னாக்க, ஒரு ஆயத்தை தெளிவாக ஓதி பழகு, அதுக்கு ஒரு ஆயத்தை ஓது, இப்படியே 2 ஆயத்து, 1 ஆயத்தை ஓது, 3 ஆயத்து ஓது, 4 ஆயத்து ஓது, 5 ஆயத்து ஓது, 6 ஆயத்து ஓது, இப்படியே 1 பக்கம் 2 பக்கம் 3 பக்கம் ஓதிடலாம். எப்ப முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா ஓதிப்பாங்க. செய்தி எடுக்கணும், வயசு வரணும். ஒரு ஆயத்து இப்ப கேட்டோம், அடுத்து கேட்டோம், அடுத்து இந்த ஆயத்தில் சொல்லி கேட்டா பாருங்க, கேட்டு சொல்லணும். அப்பா வாசி வைக்கணும், திரும்பி வாசி வைக்கணும், திருவாதிக்கணும், அதையே திருப்பி சொல்லிட்டே இருந்த பிறகு அந்த ஆயத்தை உள்ள தெரிந்து வைக்கணும். அதுக்கடுத்த ஆயத்து அதனால 2 ஆயிரத்தி சேர்த்து ஓதிக்கலாம், ஒரு 3 ஆயிரத்தி சேர்த்து ஓதிக்கலாம். இப்படியே சேர்த்து ஓதினா கூட குர்ஆனை நாம் மனப்பாடம் பண்ணிடலாம். மனப்பாடம் பார்த்து ஓதிக்கலாம். ஆக இந்த முதல் இடத்திலையும் 5வது இடத்திலையும் நாம் இருப்பதற்கு தகுதியானவர்கள் தான். இந்த 5 கூட்டத்தில் எங்காவது கூட்டத்தில் இல்லை, எதுவுமே இல்லைன்னா சரி, 6வது கூட்டம் சைத்தானுடைய கூட்டம் தான். அங்கே போவோம். என்னாலும் நம்மளுக்கு தான் சரி, அல்ல உடனே வந்துடுவோம். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிருக்கலாம், அண்ணனுக்கு 2 பேர் இருக்காங்க. 2 பேர் மாசம் போல முடிச்சுட்டாங்க. 2 பேரும் எடுத்தாங்க. அன்னைக்கா சொன்னாரு, தம்பி எனக்கு வயசாகி போயிடுச்சு, நீ போய் ஓதிட்டு வா, உடம்பு நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. நீங்க என்ன செய்றீங்கன்னா, நான் நல்லா பண்ணிக்கிட்டே நீங்க பாசி செஞ்சே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. தெரிஞ்ச அன்னைக்கு ஒரு 9 வித்தியாசத்தை பார்த்தாலும் இது பன்னீர் நடந்த சம்பவம். இது என் தம்பிக்கார மாதம் ஓதிட்டு வந்தார். ஓதிட்டு வந்து பார்த்தா அன்னைக்காரு கழுத்துல ஒரு தாவிசமான உணவு போட்டுருக்கிறார். அன்னை இது என்ன அப்படி கேட்டதுக்கு சொல்றாரு, அப்பா நான் ஒரு நாள் தொழுதுகிட்டு இருந்தேன்,
தொழுகும்போது ஒரு எலி கொண்டு போயிடுச்சு, இது தொழுகு குடும்பமா கூடாதா அப்படின்னு சந்தேகம் வந்துச்சு எனக்கு அப்படின்னாரு. என்ன செய்து முடியாமல் முடிச்சுக்கும் போது அடுத்த பெரிய வந்தாரு, பெரிய அந்த இடத்த சீதாசிமா மழை ஊந்து வருவான், பெரிய தாழ்ந்து கசி போச்சுக்கிட்டு பெரிய உத்தியோகம் போட்டு பெரிய அம்மாவா இருந்தான். என்னப்பா இப்படியா? அப்ப என்ன செய்ய, அந்த எலியை ஒரு எலியை குடிச்சு அதில் வந்து நூலை போட்டு பொத்தி அல்லது அதை காய வச்சு கருத்தை வாங்கிக்க, அதோட பரிகாரம் அப்படின்னு உடனே நான் செஞ்சுட்டு நான் அப்பா தம்பிக்கா சொன்னாரு, அண்ணே உங்க தொழிலாம் மீனாக போச்சு, பாதுகாப்பு போயிடுச்சு, வந்தது யாருமே செய்தானே வந்தவங்கள்ட்ட மார்க்கை ஈடுக்க தெரியாதே இந்த மாதிரி நிர்வாகம் கொடுக்குறது அப்படின்னு. அந்த வார்த்தை என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம அவங்களுக்கு கையில் செய்தவங்க அழகிறது. குர்ஆன ஓத பழகிங்க, குர்ஆன ஓத தெரிய 5 கூட்டத்தில் ஏதாவது ஒரு கூட்டத்தில் இல்லை அப்படின்னாக்க செய்தா போதும், 6வது கூட்டத்தில் வந்துடுறாங்க. அதனால எப்பவும் சீக்கிரம் முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம குர்ஆனை ஓத தெரிஞ்சுக்கணும். குர்ஆன் அல்லாஹ்வுடைய முஜிஸா, அதை யாராலும் கடைசி வரைக்கும் கியாமத் வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அந்த குர்ஆனுடைய முஜிஸா என்பதற்கு நாம் உறுதுணையா இருக்கணும். நம்ம உறுதுணையா இருந்தோம்னாக்க அல்லாஹ் நம்மளையும் அந்த கூட்டத்தை அந்த கூட்டத்தை கூட்டாக்கிக்குவோம். ஒன்றும் ஆலிம் குர்ஆனா இருக்கலாம், அல்லது ஹாஃபிஸா இருக்கலாம், அல்லது ஆலிமா இருக்கலாம், அல்லது காத்திபா இருக்கலாம், அல்லது நாசிரா இருக்கலாம். நான் 5ல் வந்து 2 கூட்டத்தில் எல்லாருமே இருக்க முடியும். அவன் உதவியாளராக எல்லாருக்கும் இருக்கலாம், தப்பெல்லாம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் வந்து அதான் முகத்தோடு மரியாதையோடு இருக்காங்க. ஆலயத்தில் கொடுக்கலாம் அப்படி அப்படிலாம் கூடாது, மரியாதை இருக்கணும். ஆனால் அது நாசி குர்ஆனா இருக்கணும், அது மாதிரி குர்ஆன ஓதுகளா இருக்கணும். தெரிஞ்சாதான் அந்த கலை, இல்லைன்னா போச்சு. அல்லாஹ் நம்முடைய கபூல் செய்வானாக, அல்லாஹ் நம்மளை ஏற்றுக்கொள்வானாக. குர்ஆனுக்குள் அந்த முஜிஸா என்பது அல்லாஹ்வுடைய பட்டாளத்தில் 5 பேர்த்துல ஒரு பட்டாளத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ஈரோடு ஜிக்கர் மஜ்லிஸ் சிஸ்தியா சேனல் சேலம்.